Hey guys, how are you all doing? I'm doing good. You're watching me on Sheeru's Dining. First of all, எல்லாருக்கும் ரமதான் முபாரக். அல்ஹம்துலில்லாஹ் 27 வந்து எப்படி போச்சுனே தெரியல, கடகடன்னு போயிடுச்சு. ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து என்னோட 1000th டே ஆஃப் மேரிட் லைஃப் செலிப்ரேஷனுக்காக ஜைத்தூன் இஃப்தார் பாக்ஸ் வாங்கி அதை ரிவ்யூ பண்ணுறது தான் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து அந்த வீடியோட கண்டினியூவேஷன் தான். நாங்கள் வந்துட்டு இஷா தராவியெல்லாம் முடிச்சுட்டு டின்னருக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். அப்போ தான் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி புதுசாக ஃபிஷ் டனல் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ சரி ஓகே, நம்மளுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு, இருந்தாலும் போய் என்ன தான் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். ஆக்சுவலி க்ளோசிங் டைம் ஆகிடுச்சு, பட் ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அழகாக பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் பண்ணியிருக்கிறாங்க, பரவாயில்ல. நல்லா மெரின் சிஸ்டம் மாதிரி போட்டு அக்வாரியம் நிறைய எக்ஸிபிஷனுக்காகவும் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி டனலும் வச்சுருக்காங்க. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு, கோராஸ், ஜெயின் கோராஸ், அப்புறம் லாப்ஸ்டர்ஸ், கிராப்ஸ், அப்புறம் பிரானாஸ், ஷார்க்ஸ், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. ஆலிகேட்டர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. எங்களுக்கு டைம் பத்தலை, க்ளோசிங் ஆகிடுச்சுனால. ஸோ நாங்கள் சீக்கிரமாக சும்மா உள்ளே என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே அங்கே வந்து ரைட்ஸும் இருக்குது, ஃபுட் கோர்ட்ஸும் இருக்குது. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம், டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு போகிறதுக்கே. ஸோ அந்த பிளேஸோட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், ஸோ போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அங்கே கொஞ்ச நேரம் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் பிளான் பண்ண ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு டின்னருக்காக. இந்த ரெஸ்டாரண்ட் நேம் பார்த்திங்கன்னா ஹாட்ஸ்பாட். இங்கே வந்து ஆல்ரெடி நாங்கள் 1 or 2 times வந்திருக்கோம். ஃபுட்டும் சரி, அவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதும் சரி, ரெண்டுமே அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரெஸ்டாரண்ட்டும் கூட, ஃபுட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். இங்கே வந்து போத் இட்டாலியன் அண்ட் அரேபியன் குசின்ஸ் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து பிஸ்ஸா ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாட்டுக்கோழி கிரில் கார்லிக் சிக்கன் ஆர்டர் பண்ணோம். அப்புறம் ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப அன்றைக்கி டின்னர் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அன்றைக்கி நைட்டு வந்து ஆக்சுவலி சஹர் ப்ரிப்பேர் பண்ணுற வேலை இல்லை, ஸோ அதனால் நான் ஜாலியாக சுற்றிட்டுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் அன்றைக்கி இஃப்தாருக்கு வந்து ஜைத்தூனில் இஃப்தார் பாக்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டனால அந்த டைமில் வந்துட்டு நான் சஹருக்கு வந்து ஃபுட் ரெடி பண்ணிட்டேன். ஸோ எனக்கு நைட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் டைமும் நிறைய கிடச்சிச்சு. ஸோ கொஞ்சம் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன் அன்றைக்கி வேலை இல்லாமல். ஸோ ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அன்றைக்கி. என்னோடய காசிமேடு ஃபிஷ் மார்க்கெட் வீடியோவுக்கு வந்துட்டு நிறைய பேர் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க, நிறைய வியூஸும் கிடைக்கிது, அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதே மாதிரி எல்லா வீடியோவுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இன்கேஸ் யாராச்சும் இன்னும் அந்த காசிமேடு ஃபிஷ் மார்க்கெட் வீடியோ வந்து பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டும் பாருங்கள், கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் சிஸ்டர் வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருக்கா ஒரு கிஃப்ட் பேக், அதுதான் நான் இப்போ அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். என் கூட சேர்ந்து ஏலியனும் ரொம்ப ஆர்வமாக அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கான். என்னடா பாக்ஸ் ரொம்ப பெருசாக இருந்துச்சு, உள்ளே குட்டியோண்டு ஐட்டமாக இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க, ஏன்னா இது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ இது வந்து என் சிஸ்டர் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கா, ரெஃபர் பண்ணிவிட்டு கொரில்லா ட்ரைபாடுன்னு சொல்லிட்டு எனக்கு கிஃப்டாக சென்ட் பண்ணியிருக்கா ஆன்லைனில் புக் பண்ணி. ஆக்சுவலி நானே ஒன்று வாங்கணுன்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், பட் என்ன வாங்குறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டே இருந்தேன். பட் அவளே எனக்கு வந்து இதுதான் உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொரில்லா ட்ரைபாட்னு ஒன்று வாங்கி கொடுத்துருக்கா. சர்ப்ரைஸாக எனக்கே தெரியல இவ இது வாங்கி கொடுப்பான்ட்டே. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் திஸ் இஸ் ஃபார் யூ ஷமி, தேங்க்யூ ஸோ மச். வீடியோ வந்துட்டு நானே எடுத்துக்கிறதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், கொஞ்சம் செஞ்சுட்டே வீடியோவும் எடுக்கிறது, ஒரு கையில் பிடிச்சிட்டு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சம்டைம்ஸ் ஃபோனு இல்லாட்டி கேமராவை எங்கேயாவது கட்டி தொங்க விட்டுருவேன். ஸோ இது வந்து இனிமேட்டு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் போது. இதோட பாயிண்ட்ஸ் வந்து நல்லா ரப்பரியாக இருக்கிறதுனால நல்ல க்ரிப்பாக இருக்குது. ஸோ ஸ்லாண்டிங்கான ஒரு ஏரியாவில் சர்ஃபேஸில் வச்சா கூட நல்ல க்ரிப்பாக பிடிச்சிக்குது. அப்புறம் ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, எந்த ஒரு கம்பியில் கூட நம்ம சுற்றி வச்சு அப்படி வீடியோ எடுக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் ஒரு ப்ளூடூத் ரிமோட் கூட கொடுத்துருக்காங்க, காயின் டைப் பேட்டரி கொடுத்து. ஸோ இதில் ஆன் ஆஃப் பட்டன்ஸ் இருக்குது. ஸோ அவள் அது கூட சேர்த்து ஒரு கிஃப்ட் நோட் கூட அனுப்பிச்சிருக்கா.
Eid Mubarak, wishing for you to reach 1 million subscribers soon from Omina Shami. அம்மா இதுதான் என்னோடய சிஸ்டர். ரொம்ப தேங்க்யூ ஷமி. இன்ஷால்லா கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது, மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிவிடுவேன்னு. கண்டிப்பாக எனக்கு உங்களோட சப்போர்ட்ஸும் ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ இது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸாக அரேஞ்ச் பண்ண ஒரு கேக் தான். ஆல்ரெடி பாதி காலி பண்ணியாச்சு. ஸோ வீடியோக்கு கொஞ்சம் காட்டலாமேன்னு சொல்லிட்டு இப்போ திருப்பி கட் பண்ணிகிட்ருக்கோம். ரெயின்போ ஃபாரஸ்ட் கேக் இது ரொம்ப ரொம்ப டெலிஷியஸாக இருந்துச்சு. நல்லா ரெயின்போ கலர் விப்ஜிஆர் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. நல்லா டேஸ்டி க்ரீமியாக இருந்துச்சு. நல்லா ஐஸ்கிரீமி கேக்காக இருந்துச்சு. திகட்டுல ரொம்ப இனிப்பாக இருக்கிறது அப்படிலாம் இல்லை. ரொம்பவே அந்த மில்கி டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த டேஸ்ட்டு. நான் இது வரைக்கும் சாப்பிட்ட கேக்ஸில் இதுதான் என்னோடய பெஸ்ட் கேக்கு அப்படின்ற மாதிரி அளவுக்கு ஆகிடுச்சு. ஸோ என்னோடய 1000th டே ஆஃப் மேரிட் லைஃப் செலிப்ரேஷன் இப்படி தான் போச்சு. ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு இந்த ரமதானில். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் நிறைய மெமரிஸ் இது மாதிரி இருக்கும். 1000th டே செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க, 100th டே செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு மெமரிஸ் இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் க்ரேஸியாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லாவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும். கண்டிப்பாக என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதை படிக்கும்போது எனக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் ஷீரூஸ் டைனிங் சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் யூ கேன் ரிசீவ் தி நோட்டிஃபிகேஷன் எவ்ரி டைம் when I am posting videos. So you're watching me on Sheeru's Dining, your fooding destiny. Bye guys.